கோட் திரைப்படத்திற்கான சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் திரையரங்குகளில் தற்போதே உற்சாகம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்களை பதிவு செய்யலாம். இப்போ இந்த சிறப்பு காட்சிக்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே டிக்கெட்டுக்காக ரசிகர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்ததை பார்த்தோம். இந்த சிறப்பு காட்சிக்கான டிக்கெட் விற்பனை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்? பாலவேல், கோட் திரைப்படம் நாளை உலகம் முழுவதும் வெளியாகிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும், முதல்கட்ட பணிகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது. குறிப்பாக எந்தெந்த திரையரங்குகளில் எத்தனை காட்சிகள் ஒளிபரப்ப வேண்டும், திரையிடப்பட வேண்டும் என்பதை உள்ளிட்ட பல்வேறு விவாதங்கள் சென்று கொண்டிருந்தன. அதே சமயம் தயாரிப்பு நிறுவனம் தமிழக அரசை அணுகி சிறப்பு காட்சி, அந்த கூடுதல் காட்சிக்கான அனுமதியை பெற்றிருந்தார்கள். இந்த திரைப்படம் பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தில் மட்டும் சுமார் 750 திரையரங்குகளில் வெளியாகும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 700 திரையரங்குகளில் 3000 காட்சிகள் திரையிடப்பட இருக்கின்றன. அதாவது ஒரு நாளைக்கு 4 காட்சிகள் என்றால் நாளைக்கு 3000 திரையரங்கு காட்சிகள் திரையிடப்படும். இதில் தற்போது கூடுதலாக சில காட்சிகள் கிடைத்திருக்கிறது. அதாவது சிறப்பு அனுமதி கிடைத்திருக்கிறது. இந்த திரைப்படம் 750 திரையரங்குகளில் வெளியானாலும் சிறப்பு காட்சிகளை எத்தனை திரையரங்குகளில் வெளியிடுவார்கள், எத்தனை திரையரங்குகள் திரையிடுவார்கள் என்று திரையரங்க வட்டாரத்தில் நாம் விசாரிக்கும் பொழுது சுமார் 300 திரையரங்குகள் நிச்சயமாக இந்த சிறப்பு காட்சியை திரையிடுவார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இதன் மூலமாக அந்த 3000 காட்சிகளோடு ஒரு 300 காட்சிகள் தோராயமாக கூடுதலாக கிடைக்கிறது. இதன் மூலமாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு காட்சிக்கு 400 இருக்கைகள், 400 டிக்கெட் என்று கணக்கில் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு நாளில், அதாவது முதல் நாளில் மட்டும் 26 கோடி ரூபாய், 26 கோடியே 40 லட்சம் ரூபாய் தோராயமாக கிடைக்கிறது, குறைந்தபட்சமாக கிடைக்கிறது. இது 200 ரூபாய் டிக்கெட் விலை என்று நிர்ணயித்தால் தான் இந்த தொகை கிடைக்கும். இது சில திரையரங்குகளில் அதிகபட்சமான தொகைகள் விற்கப்பட்டிருக்கிறதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக ரசிகர் மன்ற காட்சிகளாக அந்த விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக அந்த டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அது 1000 முதல் 2000 வரை வரலாம் விற்கப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் மூலமாக அந்த அமௌண்ட்டையும் கால்குலேட் செய்தால் இது இன்னும் கூடுதலாக, குறிப்பாக 33 கோடி ரூபாய் முதல் நாள் வசூல் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் சொல்லக்கூடிய அந்த கணக்கு என்பது குறைந்தபட்ச கணக்கு தான். அதாவது 700 திரைகளில் ஒரு நாளைக்கு 5 காட்சிகள் என்றால் 3300 காட்சிகள் திரையிடப்படுகிறது முதல் நாள். அதன் மூலமாக ஒரு காட்சிக்கு 400 டிக்கெட்டுகள் கொடுக்கப்பட்டால் 26 கோடியே 40 லட்சம் ரூபாய் குறைந்தபட்சமாக கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தற்போதைய காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எந்த நடிகருடைய படம் முதல் நாள் வசூலில் அதிகமாக சாதனை படிக்கும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு விஜய் நடித்த அந்த லியோ திரைப்படமானது 33 கோடி ரூபாய் வசூல் செய்ததாக கூறப்பட்டது. இந்த சாதனையை விஜயோடைய இந்த திரைப்படம், அதாவது கோட் திரைப்படம் முறையடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படிதான் தற்போது இந்த சிறப்பு காட்சி மற்றும் அந்த 4 காட்சி, எப்போதும் வழக்கமாக திரையிடப்படக்கூடிய அந்த 4 காட்சிகள் என முதல் நாள் மட்டுமே தமிழகத்தில் 3300 காட்சிகளுக்கு மேல் திரையிடப்பட இருக்கிறது. அதில் குறைஞ்சபட்சமாக நம்ம கணக்கிட்டோம் என்றால் கூட 26 கோடியே 40 லட்சம் ரூபாய் முதல் நாள் வசூல் மூலமாக கிடைக்கிறது. பாலவேல், செந்தில், இப்போ ஏற்கனவே நாளை வெள்ளி, சனி, ஞாயிறு உள்ளிட்ட 3 நாட்களுக்கும் டிக்கெட்டுகள் முழுவதுமாக ஆன்லைனில் புக்கிங் முடிந்த நிலையில நேரடியா திரையரங்குகளுக்கும் ரசிகர்கள் டிக்கெட் முன்பதிவுக்காக காத்திருந்தார்கள். இப்போ இந்த 5 காட்சிகளுக்கான அனுமதி கிடைத்திருக்கிறது. இது ஆன்லைன்ல புக்கிங் அப்படிங்கிறது நடக்குமா, அல்லது நேரடியாக ரசிகர்கள் டிக்கெட்டுகளை வாங்கக்கூடிய சூழல் என்பது இருக்குமா? பாலவேல், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்குகள் 1300க்கும் அதிகமான திரையரங்குகள் இருக்கிறது. அதில் மல்டிபிளெக்ஸ், தனி திரையரங்குகள் என 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பெரும்பாலான திரையரங்குகள், குறிப்பாக திரையரங்க வட்டாரத்தில் விசாரித்தால் நாம் ஒரு 80% திரையரங்குகள் ஆன்லைன் மூலமாக கனெக்ட் செய்துவிட்டோம், அதன் மூலமாகவே டிக்கெட் விற்பனை என்பது நடைபெறுகிறது என்று தெரிவிக்கிறார்கள். இதில் 50% என்றால் கூட கவுண்டர் மூலமாகவும் விற்கப்படுகிறது. முதல் நாள் வசூல் அந்த டிக்கெட் விற்பனை என்பது ரசிகர் மன்றம், அந்த விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாகவும் விற்கப்படுகிறது. இதன் மூலமாக 3 முறையில் இந்த டிக்கெட் விற்பனையானது நடைபெற்றிருக்கிறது. சில திரையரங்குகள் ஆன்லைன்ல அந்த டிக்கெட் விற்பனை இருந்தாலும் அதை லாக் செய்து வித்து கவுண்டர் மூலமாகவோ, தங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாகவோ, அல்லது பல்க் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கார்ப்பரேட் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய அந்த முறையிலோ அந்த டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாகத்தான் இந்த 4 நாட்களுடைய அந்த புக்கிங் என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அரசு அனுமதி என்பது அந்த சிறப்பு காட்சிக்கு இன்று
தான் 4 மணி அளவில் வந்து கொடுத்திருந்தார்கள். ஆனால் சில திரையரங்குகள் பார்த்தீர்கள் என்றால் இந்த அனுமதி நிச்சயமாக கிடைக்கும், இதன் காரணமாக நாம் 9 மணிக்கு அந்த காட்சிக்கு நாம் வந்து டிக்கெட்டை விற்பனை செய்து விடலாம் என்றெல்லாம் சில திரையரங்குகள் விற்பனை செய்திருப்பதாக நம்மளுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன. அந்த வகையில் தான் இந்த டிக்கெட் விற்பனை என்பது ஒரு பரபரப்பான ஒரு நிலையில் தான் நடைபெற்றது. 3 விதத்தில் நடைபெற்றது. ஒன்று ஆன்லைன் மூலமாக புக் செய்வது, இன்னொன்று கார்ப்பரேட் புக்கிங் மூலமாக புக் செய்வது, கவுண்டர் மூலமாக விற்பனை செய்வது என்ற இந்த பல்வேறு முறைகளில் வந்து இந்த டிக்கெட் விற்பனை வந்து நடைபெற்றிருக்கிறது. இந்த முதல் நாள் முடிவு, அந்த ரிசல்ட் எப்படி இருக்கிறது, படம் வந்து சிறப்பாக இருந்தால் இன்னும் கூடுதலாக ரசிகர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு 80% வந்து புக் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த 20%க்கான ஆடியன்ஸ் வருவார்களா என்ற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கிறது. நாளை ஒருவேளை படம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அந்த 3 நாட்களுக்கான அந்த மீதி இருக்கக்கூடிய 20% டிக்கெட்டும் உடனடியாக விற்பனை ஆகிவிடும் என திரையரங்கு உரிமையாளர்கள் கூறுகிறார்கள். பாலவே, இந்த கோட் திரைப்படத்தினுடைய சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி அளித்திருக்கக்கூடிய நிலையில் விஜய் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செந்தில் ராஜா.